சங்கீதம் 128 சொல்லுகிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ராத்திரி பொழுதில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு 128 சங்கீதனம் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நான் ஒரு வசனம் சொல்லவில்லை, அந்த அதிகாரத்தில் உள்ள எல்லா வசனங்களையும் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருடைய வழி நடக்கிறவங்க தான் பாக்கியவான்கள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கு. நம்ம செய்கிற கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். நீங்கள் பெண் எழுத்தாளராக இருக்கிறீர் என்றால் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். உங்களுக்கு ஒரு சின்ன புக்கு தான் இருக்குது, புக்கு கடை தான் இருக்குது, ஆனால் நீ ஜெபித்து பாருங்க, அது பெரிய புக் ஸ்டாலாக மாறும். அதான்டா சொல்கிறார். கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடும். அதே போல் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசிர்வதிக்கப்படுவான். எப்படி? வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியைப் போல இருப்பாள். உன் பிள்ளைகளின் உன் பந்தய சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஞானமாக வாழ வேண்டும். ஞானத்தோடு நானும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்கன்னு கேட்பேன். அவ்வாறு தான் நான் செய்கிறேன். இந்த ஜேர்னி மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் இந்த ஊழியம் எப்படி போகுதுன்னா, ஆண்டவரிடம் கெஞ்சுவது தான், மன்றாடுவது தான், ஜெப விண்ணப்பங்கள் ஏறெடுப்பதனால்தான். ஜெபத்தை தேவன் புறம்பே தள்ளுவதில்லை. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சியோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமின் வாழ்வினால் என்றால் என்ன? சந்தோஷத்தின் நிறைவு, கானான் தேசம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளையும் இஸ்ரவேலை கொண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சமாதானமற்று நிற்கிற அந்த நிலைமையை ஆண்டவர் மாற்றுகிறார். எப்பொழுது? கர்த்தருக்காக நாம் கையிட்டு பிரயாசங்கள் செய்யும் பொழுது. நாம் ஏதாவது ஒரு புத்தகம் கொடுக்குறோம் என்றால் அது கூட ப்ரேயர் பண்ணி ஜெபம் பண்ணி கொடுங்க, ஆசீர்வாதமாக இருக்கும். நம் கையின் பிரயாசங்களை நீ எழுதி வைத்து ப்ரேயர் பண்ணுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எழுதி வைத்து ஜெபம் செய்வது அது மிகுந்த ஆசீர்வாதம். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆகவே நன்மையை பெற்றுக்கொள்வோமா இந்த ராத்திரி வேளையில். கர்த்தாவே, என் சியோனிலிருந்து என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்போமாக. சியோனிலிருந்து என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று மன்றாடுவோமாக. நீ ஜீவனுள்ள நாளாக எருசலேமின் வாழ்வை காண்பாய். நாம் வாழ்கிற அத்தனை நாள் எருசலேமின் வாழ்வை காண்போமாக. அது ஆண்டவர் இங்கே கூறுகிறார். 128 சங்கீதத்தை கூறியுள்ளேன். ஆமீன்.